லாஸ்ட் ஒரு 1 இயரா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நம்ம இந்தியன் மக்கள் எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது டோன்ட் பை கோல்டு, தங்கம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையா எல்லா மக்கள்கிட்டையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? தங்கம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு அடிப்படையான தேவையா மாறிடுச்சு. நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும் இல்ல ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நான் போய் ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பண்ற ஒரு ப்ராடக்ட், என்கிட்ட இருக்க மார்டேஜ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கோல்டு தான். ஏன்னா கோல்ட வச்சு அந்த காசை எடுத்து நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி மறுபடியும் காசு சம்பாரிச்சு அந்த கோல்ட போய் நான் வீட்டு வைப்பேன். இல்ல எனக்கு ஏதாவது பெருசா ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா எங்கிட்ட இருக்க கோல்ட வித்து அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சோ அந்த மாதிரி நம்ம வந்து கோல்ட வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் இல்ல வெளியே ஏதாவது ப்ரோக்ராமுக்கு போறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல தங்கத்துல செயின், தங்கத்துல ரிங்கு, தங்கத்துல ஹேண்ட் செயின் இதெல்லாம் போட்டுட்டு போனாதான் மரியாதை வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம தங்கத்தை அதிகமா வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு அதையே நம்மளுடைய அசெட்டாவும் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றது அதுவும் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் 100% கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியால இருந்து கிடைக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. we are only importing gold from abroad. சோ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது இம்போர்ட் பண்ற டியூட்டி காஸ்ட்னு ஒன்னு இருக்கு, இம்போர்ட் பண்றதுக்கான வேல்யூஸ் ஒன்னு இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. சோ அதனால அங்க இருக்கிற ஒரிஜினல் காஸ்ட்டை விட இங்க நம்ம இந்தியால வாங்கும் போது அதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். பிளஸ் நம்ம வாங்கும் போது நம்ம இந்தியால இருந்து காசை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க காசை நம்ம வெளிநாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட ஜிடிபி, நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து ரொம்ப 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 கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினாலதான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை எப்ப நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூரிங் தி பீரியட் ஆஃப் ஈரான்-ஈராக் வார், அந்த வார் டயத்துல இந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு டயத்துல 8000 ரூபாய்க்கு இருந்த ஒரு கிராம் கோல்டு 16000 ரூபாய்க்கு மாறுச்சு. சோ நம்ம 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு கோல்ட 16000 ரூபாய்க்கு வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கரன்சியை வெளிநாட்டுக்கு கொடுக்கும் போது நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய கரன்சி வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னா வேற யாராவது நம்மளை மதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய கேட்டு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட காசை தூக்கி கொடுக்குறீங்க. சோ உங்ககிட்ட இருக்க காசோட பிரைஸ் வந்து கம்மி ஆகுது, உங்ககிட்ட இருக்க அந்த காசோட வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ராடக்ட் உங்களோட வேல்யூ வந்து அந்த இடத்துல கம்மியாகுதுன்னா எஸ் உங்ககிட்ட ப்ராடக்ட் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுமே தவிர லைஃப் டைமுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த தங்கத்தை தயவு செஞ்சு இப்போதைக்கு வாங்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. அண்ட் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்கறத விட நீங்களே உங்ககிட்ட கேட்டு பாருங்க, அந்த பர்டிகுலர் ரூலை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா. தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், தங்கம் வாங்குறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு ட்ரஸ்டடான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. சோ ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு, these two are the main trusted investments வந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்க ரிசர்ச்லயும் வந்து அதான் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல யோசித்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தங்கம் வாங்குறது தப்பு கிடையாது, பட் எந்த தருணத்துல வாங்குறோம், எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த காசு சர்க்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம். இந்த பால் பாக்கெட் வந்து நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம், பால் பாக்கெட் விற்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குறோம். சோ அவர் எங்க இருந்து வாங்குறாரு, பால் பாக்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் இருந்து வாங்குறாரு. அந்த ஹோல்சேல் பண்ற பர்சன் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு, பால் பாக்கெட் மேனுஃபேக்சர் பண்ற ஒருத்தர் இருந்து வாங்குறாரு. மேனுஃபேக்சர் பண்றவர் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு, அவர் வந்து அவர்கிட்ட கவுஸ் இருக்கும், அது மூலமா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. இல்லனா ஒரு 5-6 வில்லேஜை மொத்தமா கவர் பண்ணி அவங்க வச்சிருக்க மாடுகள்ல இருந்து பால்களை கறந்து அவர் வந்து அவரோட கம்பெனில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாரு. சோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா நான் பால் பாக்கெட் வாங்கும்போது கடைக்காரர் கொடுக்குறேன், கடைக்காரர் ஹோல்சேல்காரர் கொடுக்குறாரு, ஹோல்சேல்காரர் மேனுஃபேக்சர் கொடுக்குறாரு, மேனுஃபேக்சர் பால் மாடு கொடுக்குறவங்க அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இப்ப காசு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகுது. அதாவது நம்ம மக்கள் நம்மளுக்குள்ளேயே தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கே தவிர நம்ம தமிழ்நாட்டை விட்டு நம்ம இந்தியா விட்டு அந்த காசு வந்து வெளியே போகல. சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். ஆனா இது இப்ப இந்த மில்க் மேனுஃபேக்சர் பண்ற வந்து இமேஜின் இஸ் ஃப்ரம் அப்ராட், மலேசியால இருக்காரு, சிங்கப்பூர்ல இருக்காரு அப்படின்னா சோ நம்மளுடைய காசை எங்க கொடுப்போம், இங்க இருந்து நம்மளுடைய காசை எடுத்து மலேசியால இருக்கிற கொடுக்கறது மூலமா நம்மளுடைய ஜிடிபி growth வந்து டெஃபினட்டா கம்மி ஆகும். இப்ப நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்கலாம், நம்ம வந்து இந்த மாதிரி இம்போர்ட் மட்டும் பண்றது கிடையாது, நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அது மூலமா நம்மளோட ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா இந்தியன் கால்குலேஷன்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி growth கால்குலேட் பண்ணும்போது இம்போர்ட்டிங் தான் இந்தியாவில் வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு தவிர எக்ஸ்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய விவசாய நிலங்கள் பிளஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இம்போர்ட் பண்றது எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பிளஸ் கோல்டு, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றதுனால நம்மளோட இம்போர்ட்டிங் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு கம்பேரிங் டு த எக்ஸ்போர்ட்டிங் தட் we are doing it. பிளஸ் வந்து நம்ம
எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இம்போர்ட் பண்ற காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து ஒரு மூட்டை நெல்லை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த ஒரு மூட்டைக்கான காஸ்ட் நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்றோம், லெட்ஸ் சே 200 rupees வைங்க. பட் அவங்க அப்ராட்ல இருந்து they are importing just a memory card, cost of the memory card, how much it is costing. So இன்னைக்கு வந்து ஒரு 64 GB memory card வந்து 1000 rupees something வருது. So imagine the cost of the export that we are doing and the import that we are getting. So இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே you will be able to get the reasons of why our prime minister is stressing on why you should not buy the gold. நம்ம நாட்டோட ஜிடிபிங்கிறது வந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டியூட்டியை வச்சு தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டியூட்டியை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய காசோட மதிப்பு வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நாம நம்ம காசை நம்ம நாட்டில் எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இதனால நாம வந்து நம்மளுடைய காசை வந்து வெளிநாடு கொடுக்க கூடாது அப்படிங்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. பட் வெளிநாட்டுக்கு கம்மியா கொடுக்கணும், வெளிநாட்டுல இருந்து அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எந்த ஒரு நாட்டோட ஜிடிபி growth-ஐயும் வந்து நிர்ணயிக்குது. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க தங்கம் வாங்குறீங்களா இல்லையா, இல்ல தங்கத்தை பத்தி நீங்க என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, பிளஸ் நீங்க என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை வர்ற வீடியோல நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். That's all for today. See you all tomorrow in the next video.